சார் இன்னைக்கு ஒரு நாவல் பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். நமக்கு நாவல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா நிறைய நிறைய பக்கங்கள் இருக்கணும். அப்படிலாம் இருக்க தேவையில்ல, சின்னோண்டு இருந்தா கூட இப்ப நாவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாவல்களும் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சு நகுலன் எழுதியிருக்காரு. ஒரு சிறுகதை எழுதி இடையே நாவல் தான் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப நாவலுக்கு சிறுகதைக்கு என்னன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரே குழப்பம். நாவல்னு என்ன அளவு, சிறுகதைன்னா என்ன அளவு, குறுநாவல்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகள்ல. அப்புறம் தான் ஏதோ ஒரு கட்டுரையில படிச்சு நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னா அது சிறுகதை. ஒரு சம்பவத்தையோ இல்ல ஒரு சின்ன பகுதியோ சொல்லிட்டு போனோம்னா அது சிறுகதையா இருக்கும். இல்ல வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தத்துவ ரீதியாகவோ இல்ல வெவ்வேறு வகையான சம்பவங்களோ இல்ல இணைச்சு அது ஒரு பயணமா கொண்டுட்டு போனா நாவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லாம அந்த ஒரே ஒரு சம்பவத்தையே ஒரு சிறுகதையான சம்பவத்தையே எடுத்துக்கிட்டு அதையே நாவலா பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இந்த கதையை நான் பார்த்தேன் சார். அப்ப இது நான் எனக்கு எனக்கு இது சிறுகதை மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சு. நாவல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆஹ் எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே அவரு ஒரு சினிமா மாதிரியே கொண்டு போறாரு. அந்த இப்பெல்லாம் நம்ம இந்த கேமரா வச்சு மேல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மேல் பாயில இருந்து ஒரு கிரவுண்டை காட்டுறாரு, ஜல்லிக்கட்டு கிரவுண்ட். அங்க இருந்து பார்த்து அதை வர்ணிக்கிறாரு, அந்த கிரவுண்டை வர்ணிக்கிறாரு. அங்க இருந்து அப்படியே மெதுவா கீழே வந்து ஒவ்வொரு ஜனங்களையும் அறிமுகப்படுத்துறாரு. அது அங்க இருக்க கும்பலை அப்படியே அறிமுகப்படுத்திட்டே போறாரு. கடைசியா அந்த கேமரா எங்க போய் நிக்குதுன்னா அந்த ஹீரோ, அந்த கதாநாயகன் முகத்துல போய் நிக்குது. கரெக்டா சீன் அந்த மாதிரியே பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஹீரோ பேரு பிச்சி. அந்த ஹீரோட பேரு பிச்சி. நான் சொல்றது இந்த வாடி வாசல் அப்படிங்கிற நாவல் சார். சீசு செல்லப்பா அவர்கள் எழுதின ஒரு நாவல். ஹீரோட பேரு பிச்சி. அவரோட நண்பன் மருதன். ஆஹ் இப்படி இவங்க ரெண்டு பேரை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, யாரால அடக்க முடியாத ஒரு காளை அங்க இருக்கு, காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளை அடக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்னன்னா அங்க வந்து ஒருத்தர் பாட்டையா அப்படின்னு ஒரு தாத்தா இருக்காரு. அவரு ஒரு கொஞ்சம் முதல்ல வில்லத்தனமா தெரியுறாரு. அவர் இவங்களை கிண்டல் பண்றாரு, எங்க இருந்தா வரீங்க, இந்த காலையில உங்களால அடக்க முடியாது, இதெல்லாம் சும்மா பேசுற மாதிரி இருக்காது அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அப்புறம் அவரு ஹெல்ப் பண்றாரு இவங்களுக்கு. இவங்க காரியை தான் அடக்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதுல இருந்து அந்த ஜமீன்தாரோட காளை அது. அந்த அந்த காளையை அடக்க யாராலும் முடியாதவே. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி இந்த ஹீரோவோட பிளாஷ்பேக் தெரியுது. அவங்க அப்பா ஏற்கனவே அந்த காளையை அடக்க ட்ரை பண்ணி இறந்திருக்காரு. அதுக்கு பழி வாங்குற மாதிரியோ இல்ல அதை ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அந்த பிச்சு இங்க வந்திருக்காரு. அப்ப அந்த ஜமீன்தாரோட அந்த அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. அந்த அவரோட இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிச்சி அப்படிங்கிறாரு. இப்ப ஜாதி இது கூட இல்லை, ஆனா திமிரு அதிகம் அந்த ஜமீன்தார். பொருளாதார ரீதியா கொஞ்சம் அசால்ட்டா பேசுவார். நீ பெரியவனா, நீ கீழே, நீ உட்காந்து கீழே உட்காந்து மண்டிட்டு வணங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். அதுவும் இவன் ஏத்துக்கிறான். ஒரு ஹீரோவா எல்லாம் ஏத்தெல்லாம் பேசல, ஒரு ஜமீன்தார்கிட்ட மதிச்சு பேசுறான். என்னோட காலையை அடிக்கடின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில அவங்களுக்குள்ள நடக்குது. அதெல்லாம் கட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா, அந்த காலை எப்படியாவது இவன் அடக்கிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியை நம்ம படிக்கிற அந்த வரியில ஏத்திக்கிட்டே போறாங்க ஆசிரியர். இந்த காலை யாராலும் அடக்க முடியாதுங்கிறதுல இருந்து இதை எப்படியாவது இவன் அடக்கி ஆகணுன்றது முடியும். நம்ம நம்ம நிறைய நாவல்ல படிச்சுட்டு இந்த திரைப்படங்களை பார்த்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு நாவல் என்ன பண்ணுவாங்கன்னா, கதாநாயகன் கடைசியில தோத்துருவோம். அப்ப இந்த கதாநாயகன் கடைசியில மாட்டில் அடிபட்டு அவங்க அப்பா மாதிரி இறந்துருவான் போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம முதல்ல நினைச்சு. அதுல அந்த காளை அந்த காளை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு இந்த கோஸ்பம் சொல்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வர்ணிக்கிறாரு கதாசிரியர். அந்த அந்த காளையை நாமளே பார்க்கணுமே அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வர்ணிக்கிறார். அது நிஜமாலுமே அது உள்ள வரும்போது அந்த எஃபெக்ட் எழுத்துல கொண்டு வந்துடுறாரு. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அந்த காளை கிட்டத்தட்ட மனிதன் மாதிரியே நடந்துக்கிட்டு ரொம்ப சிந்திக்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து களத்துல நிக்குது. அதை மீறி அந்த ஹீரோ அதுல ஜெயிச்சிடறோம், அந்த காலையை அடைக்கிறோம். இருந்தாலும் ஒரு செகண்ட் அவங்க கவனம் மாறும்போது அது படிச்சிருக்கும் போது நமக்கே தெரியும். நம்ம கவனத்தை மாத்திடுவோம். அது கலைச்சு நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிட்டே வரும், திடீர்னு அது குத்திடும்.
அந்த கவன சிதறல் அந்த ஹீரோவுக்கும் நடந்தது. நம்ம எப்படி அந்த கவனத்தை வேற பக்கம் கொண்டு போயிட்டு அந்த அந்த ஒரு செகண்ட் அது தாக்கிடுது அப்படின்னு சொல்றாரோ, அதே இது அந்த கதையிலையும் நடக்கும். அவனும் கவனத்தை மாத்திடுவான். தோத்துருவான். அப்புறம் எப்பவும் போல ஜமீன்தார் வெளில என்ன பண்ணுவாரு, அந்த காளியை சுட்டு கொண்டுவாரு. தோத்து போன காளி இருக்கு, அது பின்னாடி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தாங்க. தன்னோட விலங்கு தோத்து போயிடுச்சுன்னா சுட்டுருவாங்க. நிறைய படங்கள்ல கதைகள் வந்து, ஆனா அது முதல்ல எழுதியிருக்காங்க. கடைசியில அந்த ஹீரோ ஜெயிச்சிடறான். அந்த காளை இறந்துடுது. மனுஷங்க இப்படிதான் இருக்காங்க, மிருகங்களை பழி வாங்கிக்கிறாங்க, மிருக குணம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்து மாதிரி சொல்றோம். கருத்தெல்லாம் சொல்லல, ஒரு மாதிரி முடிச்சுக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஒரு விலங்கை எப்படி அடக்கி ஆளணும், எப்படி அதை ஜெயிக்கணும், அது பின்னணி இருக்க அந்த ஜமீன்தாரோட அந்த ஆங்காரம் என்ன, அவனோட வெறி என்ன, அது அவனோட தோல்வியை அவன் எப்படி எடுத்துக்கிறான், ஹீரோ ஏன் அதை வந்து ஒரு தவமா எடுத்து செஞ்சான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடுவில் சொல்லிட்டே வர்றாரு. ஒரு சின்ன சிறுகதை அளவு கொண்டான ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 70-80 பக்கத்துல கொண்ட ஒரு குறுநாவல் மாதிரி இல்லாம அதை நாவல்னு வைக்கிறாங்க. ஏன் அதை நாவல்னு சொல்றாங்க அப்படிங்கிறது நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. முடிக்கும்போது கதையை முடிக்கும்போது இந்த பாட்டையாங்கிற துணை கதாபாத்திரமா இருக்கட்டும், ஹீரோ பிச்சி இருக்கட்டும், கூட ஹெல்ப் பண்றவன், அப்புறம் முருகன் ஒரு கதாபாத்திரம், அப்புறம் ஜமீன்தார், இப்ப இந்த இவங்களோட கேரக்டர் எல்லாமே தனித்தனியா நம்ம படிச்சுட்டு வெவ்வேறு கேரக்டர் இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு திரும்பி வைக்கும் பொழுது இது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளும் இது எல்லா கேரக்டரும் அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு மனுஷனை வெவ்வேறு கதாபாத்திரம் வச்சு காட்டின மாதிரி ஒரு கதையா அது முடியுது. ஒரு நல்ல நாவலை படித்த ஒரு விறுவிறுப்பான நாவல், விறுவிறுப்பான வேகமான ஒரு நாவலை அதே உணர்வோட எழுதினவர் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல் நாவல். நன்றி.